ஹலோ எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்மினார் உள்ளே இருக்கிறேன் நான். ஸோ ஹைதராபாத்துக்கு நான் ரீசெண்டாக போயிருந்தேன். ஸோ அங்கே சார்மினார் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ. ஸோ சார்மினார் உள்ளே தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். இதுக்குள்ளே எப்படி போகணும், படிக்கட்டுகள்லாம் எப்படி இருக்குது, ஸோ சார்மினார்னால் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம பொறுமையாக வீடியோக்குள்ளே போய் சார்மினார் உள்ளே நல்லா சுற்றி பார்க்கலாம். உங்களை வந்து ஒரு விஷுவலாக உங்களை வந்து இங்கேருந்து சார்மினாருக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் சார்மினாரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இருந்து நம்ம முதல்ல மேலே போகலாம். ஸோ வாங்க கீழே போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம அதுக்கு வெளியில் போனோம் இல்லையா. ஸோ வெளியில் சார்மினார் இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4 பில்லர் இருக்கிறதுனால இதுக்கு பேர் சார்மினார் இல்லையா. ஸோ 4 பில்லர் வழியாகவும் நீங்கள் வந்து மேலே ஏற முடியும். பட் இப்போதைக்கு 2 பில்லர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சைடு ஏறிட்டு இன்னொரு சைடு இறங்கலாம். அந்த ஏறுறது இறங்குறதுன்னு சொன்னால அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள சார்மினார்க்குள்ளே போனோன்னா உடனே நீங்கள் வந்து இந்த சென்டரில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபவுண்டனை பார்ப்பீங்க. இந்த ஃபவுண்டனும் டேட்டட் டு சார்மினார் தான். 1591 சார்மினாரை கட்டியிருக்காங்க. பக்கம் மேலே ரூஃபை பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நிறைய அந்த பால்கனிஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட ஓப்பனிங் வந்து இதுதான். ஸோ இதில் தான் வந்து நிறைய அந்த சுற்றி நீங்கள் நடக்கலாம். அந்த சார்மினார் அந்த 4 பில்லர் உள்ள நம்ம நடக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஒரு சைடை வந்து ஏறணும். டிக்கெட் வாங்கிட்டு ஒரு பக்கம் ஆஃப் த சார்மினாரில் என்ட்ரன்ஸ், தட் இஸ் இந்த பில்லருக்கு நடுவில் என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வழியாக நம்ம மேலே ஏறி போனோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். பயங்கர ஸ்டீப்பான ஸ்டெப்ஸாக இருக்கும். அந்த காலத்து ஆர்கிடெக்சர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஜன்னல்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ உள்ள ஒரு மஸ்ஜித். இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 425 இயர்ஸாக வந்து இந்த நம்ம போகிற லேயருக்கு மேல் லேயரில் ஒரு மாஸ்க் இருந்ததாக சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ 425 இயர்ஸாக அந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மாஸ்கெல்லாம் எதுவும் இல்லை. அதாவது இந்த மேல் லேயர் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த பால்கனி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நம்மளை அலோவும் பண்ணுறது கிடையாது. அங்கே மாஸ்க்கும் இப்போ இல்லை. இந்த நடுவில் இருக்கிற இந்த வாத்து, இந்த அன்னம் இதெல்லாம் வச்சு ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. இந்த ஃபவுண்டைன் வந்து இப்போ ஒன்றும் ஒர்க் ஆகலை. பட் ஸ்டில் அங்கே வந்து வாட்டர் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. தண்ணி எப்போவுமே இருக்கும் போல. தண்ணி இதுதான் ஃபவுண்டைன். ஸோ இப்போ படிக்கட் வந்து சொல்லணும் ரொம்ப ஸ்டீப்பான ஸ்டெப்ஸு. மேலே ஏறதுக்குள்ளே மூச்சு தாக்கு தள்ளிடுச்சு. கீழே இருந்து கரெக்டாக இந்த இடம் தட் இஸ் அந்த பால்கனி கிட்ட வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 67 படிக்கட்டுகள் இருக்குது. அதுக்கு மேலேயும் வந்து ஏற முடியும் முன்னாடி. பட் இப்போ வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ சார்மினாரை சுற்றி இந்த 4 பக்கமும் என்னென்னா நிறைய கடைகள் இருக்குது. எக்கச்சக்கமான கடைகள் வந்து சார்மினாரில் இருக்குது. அது வந்து சுற்றி இருக்கும். பேங்கிள் ஷாப்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஹைதராபாத் பேங்கிள்ஸ் சொல்லுவோம்ல அது, அப்புறம் பேக்ஸு, அப்புறம் ஜுவல்லரி ஷாப்பிங், அப்புறம் பேர்ல்ஸ் அதெல்லாமும் நிறையா இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த சுற்றி நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரிடார் மாதிரி ஒரு பெரிய காரிடார், இந்த 2 பில்லர்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு பெரிய காரிடார் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் நடந்து போகலாம் வரலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சைடு வந்து அந்த உள் பக்கமும் இன்னொரு பக்கம் வந்து சிட்டியை நம்ம பார்க்குற மாதிரியும் சார்மினார் இருக்குது. தட் இஸ் நம்ம இப்போ வந்து ரைட் சைடில் வந்து நம்ம திரும்பணும்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த சார்மினாரோட அந்த பால்கனி வியூவை வந்து நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், அந்த சிட்டி தெரியும். ஸோ இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சூப்பராக நம்மளுக்கு வியூ தெரியும். மேலேருந்து கீழே சார்மினாரோட அந்த சென்டரில் இருக்கிற அந்த ஃபவுண்டைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபவுண்டனை நம்ம பார்க்கலாம். நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த மிடில் ஆஃப் அந்த பில்லரோட மேலே வந்து ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. 4 ரூம் இருக்குது. அந்த ஜல்லி போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது. சில இடத்துல ஜல்லி இருக்குது, சில இடத்துல இல்லை. பட் அந்த ரூம் வந்து எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது பார்த்திங்களா. இந்த ரூம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. பட் 4 ரூம் வந்து அந்த சார்மினார் அந்த பில்லருக்கு மேலே ரூம்ஸ் வச்சுருக்காங்க. மேபி அந்த காலத்தில் எதுக்காவது யூஸ் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரியல.
பட் எதாவது அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது எதனால் அந்த மாதிரி ரூம் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைதராபாத் சிட்டியோட வியூ வந்து பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா சிட்டியோட இது வந்து இன்னும் நைட் டைமில் வந்து இந்த சிட்டியை வந்து நம்ம சுற்றி பார்க்குறது நல்லாயிருக்கும். நைட் டைமில் இன்னும் நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எக்கச்சக்கமாக. இந்த சார்மினார் வந்து சென்டரில் இருக்குது. இந்த 4 பக்கமும் வந்து எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. ஸோ ஷாப்பிங் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இது ஒரு நல்ல இடம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 4 பக்கமும் இருக்கிற ஷாப்ஸில் நீங்கள் போய் இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்கலாம். பேங்கிள்ஸ் எல்லாம் பயங்கர சீப்பாக இருந்தது. ஸோ அதெல்லாமும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரூம் பற்றி சொன்னேன்ல, அந்த ரூமில் வந்து என்ன இருக்குதுன்னு தெரியல. பட் ஒரு ஓட்டை மாதிரி இருந்தது. அது வழியாக நான் வந்து என்னோடய ஃபோனை, தட் இஸ் என்னோடய கேமரா வச்சு நான் உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தேன். காலியாக தான் இருக்குது. பட் அந்த ரூமை வந்து பூட்டி வச்சுருக்காங்க. எதனால் பூட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. இந்த மாதிரி ரூம் வந்து இந்த 4 ரூம் இருக்குது எல்லா பக்கமும். இந்த 4 பக்கமும் அந்த அந்த பில்லர் இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த பில்லரோட சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து இந்த மாதிரி 4 ரூம் இருக்குது சார்மினாரில். இப்போ சார்மினார் பார்த்திங்கன்னா வந்து எம்ப்ளம் ஆஃப் தெலுங்கானா. ஸோ தெலுங்கானாவாக பிரிஞ்சிருச்சு இல்லையா, ஆந்திரா அண்ட் தெலுங்கானா 2ஆக பிரிஞ்சிருச்சு. ஸோ ஹைதராபாத்தில் இருக்கிற தெலுங்கானாவோட அஃபீஷியல் எம்ப்ளம் வந்து இந்த சார்மினார் தான். ஸோ இந்த சார்மினாருக்கு மேலே இருக்கிற மாஸ்க் இதுக்கு முன்னாடி இருந்தது. எவ்வளோ வருஷமாக அது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதை மாஸ்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 425 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு நல்ல அந்த ரூம் பார்த்தோம் இல்லையா, அந்த ரூமோட அவுட் சைடு இப்படி தான் இருக்குது. ஸோ எதுக்கு இந்த ரூம் இருக்குது நான் சைட் எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த ரூமுக்கு வந்து வெளியில் ஓப்பனாக இருக்குது. மேபி அது ஓப்பனாக இருக்கிறதுனாலே அவங்க வந்து அதை பூட்டி வச்சுருக்காங்களா, யாராவது விழுந்துருவாங்க அப்படிங்கிறதுனாலையும் அதுவும் தெரியல. ஏன்னா அங்கே ரெயிலிங்லாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஓப்பனாக ஒரு விண்டோ மாதிரி ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த சார்மினார் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் எஜுகேஷ்னல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிற யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டோட டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் அவங்க வச்சுருக்காங்க. இன்னும் வந்து ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணல, பட் ஸ்டில் இட் இஸ் இன் அ டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா இந்த சார்மினாரை நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், நல்லா சுற்றியும் பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து கீழே இறங்க போகிறேன். கீழே இறங்குறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப வயசானவங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கீழே இருந்து மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா வந்து ரொம்ப ஸ்டீப் ஸ்டெப்ஸு. ஸோ அதனால் வந்து இறங்குறது ஏறுறது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கலாம், இது வழியாக ஒரு பில்லர் வழியாக என்டர் பண்ணுறோம். அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். ஸோ இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் நம்ம வந்து இந்த சைடு நின்று அதுக்கப்புறம் நம்ம சிட்டி சைடை பார்த்துட்டு அப்படியே நம்ம இறங்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இறங்க போகிறோம். ஸோ இறங்க போகும்போது நீங்கள் அப்படியே இந்த அந்த இறங்க போகிற அந்த பில்லர்ஸில் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மஸ்ஜித் இருக்கும். இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மஸ்ஜித் இன் இந்தியா. இந்த மஸ்ஜித் பேர் மெக்கா மஸ்ஜித். இது வந்து 17th செஞ்சுரியில் கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டேட் ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட். இந்த மாஸ்கோட கெப்பாசிட்டி வந்து 10,000 பீப்புள். ஓல்டு சிட்டி ஆஃப் ஹைதராபாத்துக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மாஸ்க் தான். இந்த 67 படி ஏறுறதை விட இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும். ஒரு படியும் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கி நீங்கள் அந்த பில்லரோட சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த வழியாக தான் நம்ம வெளியில் வந்தோம் ஆக்சுவலாக. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சார்மினாரோட பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார்மினார் பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் வந்து வெளிப்பக்கம் அந்த 2 நம்ம இறங்கி வெளில வந்துட்டோம் இல்லையா. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் சார்மினாரை. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சார்மினார் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோவை லைக்கும் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி மற்ற ஏதாவது ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன். சொல்லுங்க.